இன்றைக்கி மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால அவங்களே குக் பண்ணிட்டாங்க. எப்படியும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நம்மளை தான் சமைக்க சொல்லுவாங்க. என்ன குக் பண்ணலாம்? நமக்கு தெரிஞ்ச ஒரே டிஷ்ஷு சாம்பார் தான். ஓகே, அதையே செஞ்சுருவோம். ஓகே, டிஷ்ஷு செலக்ட் பண்ணிட்டோம். பட் சாம்பார் எப்படி வைக்கிறது? யோசிப்போம். என்ன பண்ணலாம்? கூகுள் கிட்ட கேட்கலாம். எங்கே என் ஃபோனு? இங்கே இருக்கு. ஹாய் கூகுள், எளிய முறையில் சாம்பார் வைப்பது எப்படி? என்னது சாம்பாரா? இது கண்டிப்பா டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா தான் இருக்கணும். சரி, பாவம், சொல்லிடுவோம். பருப்பா? அது எப்படி இருக்குன்னு தெரியலையே. சரி, அவர்கிட்டயே கேட்போம். ஹாய் கூகுள், ஹவ் டு ஐடென்டிஃபை பருப்பு? எல்லோ கலரில் இருக்கும் பாருமா, அதான் துவரம் பருப்பு. ஐயோ, இது என்ன 2 பருப்பு இருக்கு? இதில் துவரம் பருப்பு எதுன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னது மறுபடியுமா? இந்த ஒரு இமேஜ் தட்டி விடுவோம். இந்தாம்மா, இதுதான் இமேஜ், பார்த்து சமைப்போம். என்ன பண்ணுவாளோ தெரியல. ஐ, கண்டுபிடிச்சாச்சு. 1.5 டம்ளர் போட சொன்னார். இப்போவே போட்டு வச்சுருவோம். 1 டம்ளர் போட்டாச்சு. நீ 1/2 டம்ளர் எப்படி போடுறது? சரி, கூகுள்கிட்டயே கேட்போம். ஹாய் கூகுள், ஹவ் டு கட் த டம்ளர்? என்னது டம்ளரை கட் பண்ணணுமா? இது வரைக்கும் யாருமே எங்கிட்ட கேட்காத கேள்வியா பார்த்து கேட்குறாளே. எதுக்குமா டம்ளர் கட் பண்ணணும்? நீங்கள் தானே 1.5 டம்ளர் பருப்பு போட சொன்னீங்க. 1 டம்ளர் பருப்பு போட்டுட்டேன். திரும்பி 6 டம்ளர் வேணும்ல, அதுக்கு தான் டம்ளரை கட் பண்ணால் தானே 1/2 டம்ளர் போட முடியும். அதுக்கு தான் கேட்குறேன். நீங்கள் தானே 1.5 டம்ளர் போட சொன்னீங்க, அதனால தான் 1/2 டம்ளர் கட் பண்ணுறேன். முடியலை. எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பார்த்தீங்களா? கூகுளுக்கு வந்த நிலைமையா இது? என்ன கூகுள் எரர்னு வருது? பாவம், கூகுளே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு போல. சரி, காலையில் பார்த்துக்குவோம்.